தமிழ்ல பேசி ரொம்ப நாளாச்சு, அதனால கொஞ்சம் கஷ்டம் எனக்கு, கேட்கிற ஆளுக்கும் இருக்கலாம். இந்த அன்பு டிஎம்பிச யாரு பாக்கியம் சொன்னாரா? அன்பு அன்புன்னு எல்லாரும் போட்டு கழுத்திறக்கிறா பாக்கியம். அன்பு அன்புன்னு எல்லாரும் சொல்லி கழுத்திறப்புக்காரான்றது ஒரு ரொம்ப தேவையான ஒரு கருத்து தான். ஏன்னா அன்பே ஒரு கழுத்தறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்தது என்னன்னா, இப்போ ஒரு சின்ன பிள்ளைய வீட்டுல அந்த குழந்தைனுடைய தாய் தந்தை வளர்க்கிறான். அன்பா இருக்கிறான்னா அவனுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து, சாக்லேட் வாங்கி கொடுத்து, அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் அன்பு. அதே மாதிரி டாக்டர் அவர் ரொம்ப அன்பா இருப்பார் சார். எப்படின்னா, என்னமாடா அப்படி சொல்றீங்கன்னா, மருந்து என்னமோ கொடுக்கறாரு, ஆனா அவர் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. இது சாப்பிடாது அது சாப்பிடாதுன்னு அந்த முதலியார் இருக்கிற அவர் மாதிரி கிடையாது. ரொம்ப ஃப்ரீ, என்ன வேணா சாப்பிடலாம், மருந்தை மாத்திரம் டயத்தில் சாப்பிட்டுடுன்னு சொல்லுவார். ரொம்ப அன்பான டாக்டர் சார். ஏண்டா அவர் போற வரத்துல 10-9 பேர் செத்து போட்டானே என்ன ஆகுதுனாக்க, அது அவன் தள்ளு எழுத்து சார். இது இருக்கிற வரைக்கும் அன்பா இருக்கிறோம் இல்லையோ அப்படின்னு அதுக்கு மேல ஒரு கருத்து. இருக்கிற வரைக்கும் அன்பா இருப்பதுதான் அன்புனாக்க, அப்ப வந்து நம்ம கொள்ளக்காரன் கடங்காரன் எல்லாத்தையுமே போய் நம்ம வாழலாம். இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அன்பா தான் இருக்கா. பள்ளிக்கூடம், இந்த வாத்தியார் ரொம்ப அன்பானவர் சார், ஹோம் ஒர்க்கே கொடுக்க மாட்டார். எப்படா நீங்களாம் பரீட்சை பாஸ் பண்ணுங்க, என்னமோ அப்பப்போ ஒரு கொஸ்டின் சொல்லுவார் சார். அவர் வந்து முதல்ல எடுத்து சொல்லிவிடுவார் போல் இருக்கு. அது ஏன்டா சொல்றார், என்ன இருந்தாலும் ஒரு ரிசல்ட் அவருக்கு ஒண்ணு விட்டு இல்லையா சார். 100 பசங்க பாஸ் பரீட்சைக்கு போய் 5 பேர் தான் பாஸ் பண்ணா அவருக்கும் பாதிக்கும் இல்லையோ. அதனால முதல்ல கொஸ்டின் சொல்லிவிடுவார், தயார் பண்ணி கொடுத்துருவார், நாங்க அதை போய் எழுதிவிடுவோம். இது அன்பு. எதிர்காலத்துல அவன் போய் ஒரு கல்லூரியில போய் உட்காந்துட்டோ இல்ல ஒரு ஆபீஸ்ல அலுவலகத்துல போய் உத்தியோகம் பார்க்கச்சா அவனுக்கு ஒண்ணுமே வராது, வேலை கிடைக்காது, கிடைச்ச வேலை போய்விடும். அதனால இந்த அன்பை பத்தி ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பிஹேவியர்ல, அதாவது நடவடிக்கையில நம்ம அன்பு எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்புனாக்க நம்மளுடைய உடல் நலம், மனசு நன்னா இருக்கணும், மனோநலம், ஆன்மீக நலம். இதுக்கு எவன் உயிரையே கொடுத்த நமக்காக உழைக்கிறானோ அவனிடம் தான் நமக்காக அன்பு இருக்கே தவிர வேறு யார்கிட்டையும் கிடையாது. அவன் திட்டலாம், அடிக்கலாம், கொன்னு கூட போடலாம், அது ஒன்றும் ஆட்சேபனே இல்லை. ஒருத்தனை கொன்னுதான் அவனுக்கு வந்து லிபரேஷன், முக்தி கொடுக்கணும்னாக்கா அதுல என்ன தவறு? எல்லாரும் கொண்டுன்னு தான் இருக்கும். ஒருத்தன் கடை வாங்கி கொள்றான், ஒருத்தன் கடன் கொடுத்து கொள்றான், ஒருத்தன் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறான், ஒருத்தன் பிஸ்கெட் கொடுக்காம கொள்றான், ஒருத்தன் சர்க்கரையா தின்னு சாகறான், சர்க்கரை தின்னாம இன்னொருத்தன் சாகறான். சாவு எல்லாருக்கும் உண்டு. மாஸ்டர் சொல்லுவார், ஒரு சிலருக்கு வந்து இந்த இதய நோய் வந்துடும், கர்ம வியாதி வந்து கொடுத்து என்ன பண்றது, உடனே அவ மெடிடேஷன் நிறுத்தி விடுவா. டாக்டர் சொன்னார், சார் தியானம் பண்ணாது, தியானம் பண்ணா ஹார்ட்ல பிரஷர் வருமா. அப்போ பாபுஜி என்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி மூர்க்கனெல்லாம் நான் வச்சுன்னு திண்டாட வேண்டியிருக்கு, புத்தி கட்டவனை வச்சுன்னு திண்டாட வேண்டியிருக்கு. கண்ணு மூடின்னு உட்காந்து கடவுள் தியானம் பண்ணிச்ச அவன் பிராணம் போனாதான் என்ன, அதை விட இன்னும் ஒரு உச்சத்தமான ஒரு மரணம் உண்டா மனுஷனுக்கு? ஒன்னும் இல்லை, கேவலம் ரணபூமியில போய் உயிரை விட்டுப்படுறான்னா அவனுக்கு வந்து தேசத்து கொடியை போட்டு ரகலப்படுத்துறான், பாராட்டு விழா. அது வந்து டெலிவிஷன்லயும் பார்த்துடுறோம், தூர்தர்ஷன். மெடிடேஷன்ல உட்காந்து பிராணம் போனால் என்ன, பட்டு கட்டில படுக்கையில படுத்துட்டு பிராணம் போனாதான் அது நல்ல மரணமா? இல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு சாய்ஸ், சார் இப்படி போறீங்களா அப்படி போறீங்களா அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து அத்தனை பேர் எனக்கு ஒரு டிக் போட்டு கொடுங்க அப்படின்னா எத்தனை பேர் எனக்கு திருப்பி பேப்பர் கொடுப்பங்க? சார் மரணம் என்னத்துக்கு சார், இன்னொரு நாள் இருக்கு வாழறதுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல போறோம். அதனால அன்புன்னா என்ன, நம்மளுடைய உடல் நலம், மனோநலம், ஆன்மீக நலம், ஆர் அட்லீஸ்ட் இதுல ஒவ்வொரு நலத்துக்காக. இப்ப வந்து உடல் பயிற்சிக்காக போறோம், நம்மளை தட்டி கூட்டி மண்டையில 4 போட்டு அவமானப்படுத்தி நம்மள உடல் நலத்துக்கு உழைக்கிறோம், நம்ம மேல அன்பு காண்பிக்கலாம்.
அன்பு செலுத்தல்ன்றது எனக்கு ஒண்ணு அதுல நம்பிக்கையே கிடையாது. அன்பு செலுத்தல்னா என்ன, ரிசல்ட்ல பார்க்கணும் இதெல்லாம். இன்னொன்று சார், அவர் ரொம்ப லவ்விங், எதுவுமே கேட்க மாட்டார், எதுவுமே டிமாண்ட் பண்ண மாட்டார். நீங்க எதுக்காகடா அவர் உங்ககிட்ட வந்திருக்காருன்னா அன்பு சார், ஆஃப்டர் ஆல் அப்படின்னு ஒரு ஆஃப்டர் ஆலோடு நிறுத்திவிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இவனுக்கு கொஞ்சம் சொல்ல தரல, அவனுக்கு கொஞ்சம் சொல்ல தரல. சோ இந்த ஒரு மடத்தனத்துல நம்ம மாட்டிண்டு பெரும்பாலா தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் ஜாஸ்தி. குழந்தை வளர்க்கறதுல இருந்து இந்த அன்பு 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 சொல்லி அன்பா பேசி அன்பா நட. என்னடா நம்மளோட நலத்துக்காக அவன் நம்மளை திட்டினாத்தான் என்ன, அடிச்சாத்தான் என்ன, நம்மளுக்கு மனோபாவமே கிடையாது. என்ன சார் அவர் என்னதான் நன்மை பண்ண என்ன, ஒரே வார்த்தையில அத்தனையும் உடைச்சு போட்டு விடுறாரு. உடைச்சு போட்டா என்ன, ஃபைனல் பெனிஃபிட் நம்மளுக்கு தானே. ஏன் சார் வளர்ந்து 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 தன் உயிரை கொடுத்து நம்மளை வளர செஞ்சு நடுவில் 2 வார்த்தை பேசினா என்ன, அதுவும் நம்ம நன்மைக்காகத்தானே பேசுறான்னு நமக்கு தோன்றது இல்லை. கழுத இப்படி செய்யாதுன்னாக்க இந்த கழுதன்ற வார்த்தை எப்படி சார் அவர் உபயோகப்படுத்தலாம்? நான் இந்த 4 காலா இருக்கு, கொம்பா இருக்கு, இந்த இந்த 4 கால் இருந்தா தான் கழுதையா, 2 கால் கழுதைகளே கிடையாது உலகத்துல. கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? கழுத மாதிரி நடக்கிறவன் கழுத. கழுதைன்னா என்ன, கழுதைக்கு சில குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் மனுஷன் ஏத்துட்டான்னா அவனும் கழுதான். கேனு கத்தனா அவன் கழுதான், கழுதையா கத்துறான் பாருன்றோம் இல்லையா? ஏன்டா கொலைக்கிறேன்றோம், வெள்ளுன்னு ஏன் சொல்லுது? நாயாவா இருக்கணும் கொலைக்கிறதுக்கு? மனுஷனே நாய் மாதிரி கொலைக்கிறான், மனுஷன் கழுத மாதிரி கத்துறான் இல்லையா? மனிதன் நரி மாதிரி கடிக்கிறான், பாம்பு மாதிரி சீரறான். என்ன செய்யல மனிதன்? இத்தனை குணங்கள் அவகுணங்களையும் விலக்கி நம்மளுக்காக உயிரை விட்டு நம்மளை உட்காத்தி வச்சு குளிப்பாட்டி பாராட்டி செய்யணும்னா எப்படி? இது என்ன கல் விக்கிரகமா? கல் விக்கிரகத்துக்கு எதிர்க்க நீங்க என்ன வேணா பண்ணலாம், அந்த விக்கிரகமே தேஞ்சு போறது. இப்ப பழனியில அப்படிதான் சொல்றா, விக்கிரகம் போச்சு, க்ஷீணமா போயிட்டு வருது, இனிமே பஞ்சாமிர்தம் கிடையாது. அந்த கடவுளினுடைய அனுமதி நம்ம யாரானு கேட்டிருக்கோம்? ஏன் சாமி நான் உன்னை பஞ்சாமிர்தத்தால குளிப்பாட்ட போறேன், உனக்கு இது விருப்பம் உண்டா கேட்டிருக்கோமா? உங்களை அந்த பஞ்சாமிர்தத்தை ஒரு 2 பக்கெட் தள்ள கொட்டினா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்களா? என்னடா இது சனியன் சாணி மாரி இன்னும் குழந்தை தள்ள ஓட்டுறான் சொல்லுவாங்களா? மாட்டாங்களா? கோவிலுக்கு போய் அது பாவம் ஒரு விக்கிரகம், அதுக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது, வாய் கிடையாது, பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய மூடிட்டு நான் பக்தன், பக்தியோட நான் செய்யறேன், ஏற்றுக்கொள்ள அப்படின்றோம். நம்மளுக்கு பால் விஷயம் பண்ணா எத்தனை பேர் ரெடி? என்னடா இது சங்கடமா போச்சு, அவர் அடுத்த வாரம் வச்ச கதவை சாத்தி கூட ஆத்துல இல்லைன்னு சொல்லிவிடுமோ. ஆனா கோவில்ல போனா தைல காப்பு, அந்த காப்பு, இந்த காப்பு, அத்தனையும் பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி நம்ம கோவில் வழிபாடு, தெய்வ வழிபாடு அத்தனையும் ஃப்ராடு. இதுல ஒரு சிலர் கழுவ காப்பா, என்ன சாரப்பட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள்ல நம்பிக்கை இருக்கலாம், விக்கிரகத்தில் நம்பிக்கை இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கு. ஏன் சார் பேங்க்ல பணம் இருந்தா தானே என் கையெழுத்து செல்லும்? ஏன் சார் நேற்று வரைக்கும் என் கையெழுத்து செஞ்சு இன்னைக்கு செல்லலையா? நேற்று வரைக்கும் பணம் இருந்து இன்னைக்கு பணம் இல்லை. உன் கையெழுத்துக்குன்னு ஒண்ணு மதிப்பு கிடையாது. பேங்க்ல பணம் இருந்ததுன்னா உன் கையெழுத்துக்கு மதிப்பு உண்டு, பணம் இல்லாத கையெழுத்து எதுக்கு லாய்க்கு? அந்த மாதிரி என்ன இருந்தாலும் என்ன சார் ஏகலைவன் கதை எடுத்துக்கோங்க, எவ்வளவு பக்தி, என்ன பக்திக்கு அவன் கடைசியில் என்ன ஆச்சு, கட்டவரில் வெட்டுறான்னு வந்துடணும் இல்லையா? ரொம்ப பேர் இந்த கழிவை காட்டுறது உண்டு. ஏன் சார் அர்ஜுனன் நேரடியாக நேர்முகமாக குருட்ட சிக்ஷை பெற்று ஒரு பெரிய வில்லாளியாமா, வீரனாமா. இவன் குருட்ட போகாமையே இவன் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சொல்றாங்களே ஆர்ச்சர். ஆமா, இவன் சிறந்தவனா அவன் சிறந்தவனா? அதுக்கு ஒரு மகாபாரதத்துல அவர் விளக்கம் சொல்றார். குருட்ட வாங்காத கல்வி வித்தை திருட்டு வித்தை, அதுக்காக அவனை தண்டிச்சேன்னு அவர். சோ அதனாலதான் உபதேசம்னா ஆச்சாரிய முகேன்னு சம்ஸ்கிருதத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்க. சும்மா புஸ்தகத்தை படிச்சுட்டு நான் காயத்ரி ஜபம் சொல்றேன் சார்னா படிக்காது. புஸ்தகத்தை படிச்சுட்டு நான் இந்த இது இருக்க பிரணவ மந்திரம் ஜபிக்கிறேன் சார் 1008 செல்லாது. புஸ்தகத்துல படிக்கிறது கேவலம் ஒரு வார்த்தை, ஒரு அக்ஷரம். அதுக்கு சக்தி கொடுக்கணும் ஒரு குரு. அதனால குருட்ட வராத உபதேசம் அல்ல, அதுக்கு பயன் கிடையாது, சக்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெறும் புஸ்தகம் தான் அது. ஆனா இன்னைக்கு பாருங்க, பகவத்கீதை வச்சுட்டு உட்கார்றா, டெய்லி ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்றேன்றா, ராமாயணம் தெரிஞ்சு பாராயணம் பண்றேன்றா. என்னடா ஆச்சுன்னா, என்ன சார் ஏன் கேட்கறதுக்கு, நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒண்ணு பிசினஸ் டவுனா தான் ஆயிட்டு இருக்குன்றான்.
சரி ஏன்டா செஞ்சேன்னா ஜோசியம் சொன்னான். பக்தி இல்லை, அதுவும் ஜோசியம் சொன்னானா. இதை பாராயணம் பண்ணி பாருங்களேன், என்ன ஒன்றும் கெட்டு போகாது சார், என்ன இருந்தாலும் நல்லது தானே. வைத்தியன் ஒன்றும் இல்லாத போது ஒரு மருந்து கொடுத்துட்டு இதனால கெடுதல் ஒண்ணு ஏற்படாது சார், சும்மா சாப்பிட்டு வைக்கும். ஆனா நம்மளாம் இதெல்லாம் அன்பா கருதி அவனுக்கு 10 இடத்துல 20 கொடுத்து அவனை பாராட்டி விழா வச்சு மாலை போட்டு எல்லாம் பண்றோம், கலாட்டா பண்ணி போடுறோம். இன்னைக்கு நான் பேச வேண்டியது என்னன்னா, இந்த அன்பை பத்தி ஒரே ஒரு கருத்து தான். அன்புனா என்ன? நம்மளையும் ஒரு மனுஷனா எண்ணி ஒரு சிஷ்யனா ஏத்துண்டு, நம்மள குதிரையா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், ஓனாயா இருக்கட்டும், அத்தனையும் இங்க ஒரு ஜூ மாதிரி இல்லையா, அத்தனை பேர் உட்காத்தி வச்சு அவளை ஆட்ட வைக்காம தான் அவளுக்காக ஆடி, தான் உறங்காம அவளை உறங்க வச்சு, தான் சாப்பிடாம அவளை சாப்பாடு போட்டு, இத்தனையும் பண்ணி உங்களை முன்னேற்ற பாதையில் எவன் ஒருத்தன் ஈடுபடுறானோ அவனுக்கு தான் உங்க மேல நிஜமான அன்பு. அதனால அவனுக்கு அன்பு இருக்கான்னா கட்டின்னு முத்தம் கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்கணும், சாக்லேட் கொடுக்கணும், அவன் தான் சார் அன்புன்றதுல அர்த்தமே இல்லை. அதெல்லாம் வெளிப்பட்ட முறையில ஒரு ஐ வாஷ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, கண்மூடி வித்தை. எவனுக்கு ஒன்னும் இல்லாம இருக்க கொடுக்கறதுக்கு அவன் பப்பரமூட்டு கொடுத்துடுறான். மனசு இல்லாதவன் பிச்சை போடுறான், மனசு உள்ளவன் பிச்சைக்காரனு கூட்டு ஒரு வேளை சாப்பாடு போடணும். கதவு வாசல்ல இருந்து அவனுக்கு 10 பைசா போட்டுவிட்டு, நான் தர்ம கர்த்தா சார், எங்க வீட்டுல இருந்து பிச்சைக்காரன் சும்மா போக மாட்டான், 10 பைசாவானு கொடுத்து போடுறேன்றவன் கேவலம் அல்பப்ப. நம்ம ஒரு பிசினஸ்ல 100 ரூபா போட்டோம்னா 99 ரூபா எதிர்பார்க்கணும் ப்ராஃபிட். முடிஞ்சா 150, முடிஞ்சா 300, 100க்கு. பிச்சைக்காரனுக்கு மாத்திரம் 10 பைசா 15 பைசா, அது போறாது. நமக்கு ஒரு பாராட்டு விழா, வருஷம் வருஷம் அவன் பெரிய மனுஷன் கூப்பிட்டு அவனை உட்காத்தி வச்சு அவனுக்கு மாலை போட்டு, ரொம்ப பெரிய தர்மகர்த்தா. எனக்கு ஒரு இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல துரதிருஷ்டவசாத் கலந்துக்க முடியாம இதெல்லாம் ஏற்படும். எனக்கு வாந்தி எடுக்கலாம் போல வரும். கொள்ளக்காரன், திருடன், டாக்ஸ் எவேடர் இவங்களெல்லாம் வச்சு மாலையை போட்டு அவன் காலில் தொட்டு, அதை விட இன்னும் கேவலமான மனுஷனுடைய ஒரு ஃபால்ன்றதுக்கு வேற தேவையே இல்லை. இன்னைக்கு டெலிவிஷன்ல பார்க்கலாம், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க காலில் எல்லாம் நம்ம போய் தயார். பிளேன்ல இருந்து இறங்குறான், அவன் ஒரு மியர் பாலிட்டிஷியன், அரசியல்வாதி, அவன் காலில் விழுறதுக்கு 100 பேர் காத்துக்கிட்டு இருக்கான். என்னத்தினால? சுயநலம். அவன் பேர் என்ன, பக்தியா, அன்பா, காதலா? நாளைக்கு அவனுக்கு எதற்கு ஒரு பர்மிட்டுக்கு போய் நிற்கணும்? போன ஒரு மாலை என்ன ஆயிடுது? பிசினஸ் எக்ஸ்பென்ஸ். அதுவும் நம்மளோட ஆஃப்டர் டாக்ஸ் பணத்துல நம்ம வாங்குறது இல்லை, எல்லாம் கணக்கில் எழுதிப்படுறோம் முதல்லையே. இது எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம இன்னைக்கு உருவாக்கி இருக்கோம் நீங்க யோசிச்சு பார்த்துக்கன்னா, நிஜமாவே நம்மளுக்குள்ள ஒரு உணர்ச்சி படக்கூடிய ஒரு இதயம் இருந்து, சங்கோச்சப்பட முடியாத இல்ல லஜ்ஜிக்கக்கூடிய ஒரு ஹிருதயம் இருந்ததுன்னா தற்கொலை பண்ணிக்க முடியாத ஒரு வாய்ப்பு ஏற்படணும். ஏன் இல்ல சார், இதெல்லாம் அன்பளிப்பு. ஒரு மாலை போட்டுத்தானே இல்லைன்னு சார் கொடுத்ததான் போறாரு, அப்புறம் ஏன் நீ மாலை போட்ட? கால் தொட்டா என்ன சார், அவர் என்னோட பெரியவர் தானே? இல்லப்பா, பாக்கிறதுக்கு தான் பெரியவர், வயசுல சின்னவர். இருந்தாலும் பதவி, ராஜாவை கௌரவின்னு சொல்லிருக்கேன் சார், அவன் அரசன் இல்ல, கேவலம் ஒரு பாலிட்டிஷியன். நீங்க அப்படியே வாதாண்டிட்டு போனா என்ன சார் அர்த்தம்? உங்களோட பேச அர்த்தம் இல்லை. அதோட முடிவு. இன்னைக்கு சுயநலத்துக்காக நம்ம என்ன வேணா செய்ய தயார். ஆனா பாபுஜி மகாராஜ் என் குருநாதர் சொன்னபடி சுயநலம்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. சுயநலம், நிஜமான சுயநலம் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம், லட்சியத்தை அடைய வேண்டியது, எங்கே இருந்து வந்தோமோ அங்க திரும்பி போக வேண்டியது, அதுல ஈடுபடுறவனும் சுயநலம் தான். ஆனா இது ஒரு சுயநலம், அது ஒரு சுயநலம். இது இகத்து சுயநலம், அது பரத்து சுயநலம். அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். குரு காலில் விழலாம், குருனோட துணி துவச்சு போடலாம். இதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் பண்றது கிடையாது. என்ன இப்பெல்லாம் நம்ம எல்லாம் ஜென்டில்மேன், இப்பெல்லாம் சிஷ்யாலே வர்றது கிடையாது. குருட்ட ஜென்டில்மேன் தான் வரா, லேடிஸா வரா. நீங்க பார்க்கலாம், ரொம்ப பேர் எதிர்க்க நின்றுட்டு அவளுக்கு கை குலுக்கிறதா, நமஸ்காரம் பண்றதா, காலில் விழுறதான்னு ஒரு 5 நிமிஷம் சங்கடமான நிலை. அப்புறம் யாரான்னு சொல்லுவா, தண்டம் பெட்டுக்கோ அப்படின்னு தெலுங்குல சொல்லணும், இல்லைன்னா கன்னடத்துல சொல்லணும், இல்ல தமிழ்ல சொல்லணும். காலத்தோட நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்திருக்காரு, யாரும் கொடுக்காம போயிட்டு போறார். அதுக்கப்புறம் இந்த குழந்தையோ அந்த பெரிய மனுஷனோ, இது என்னடா சங்கடமான நிலைமை மாட்டி தொலைச்சுட்டோம், இங்க ஏண்டா வந்தோன்னு ஒரு மனசுல ஒரு மனப்பான்மை வச்சுட்டு குனிஞ்சு
குனிஞ்சதும் குனியாததுமா அப்படி கை நீட்ட வேணும். குரு வந்து சீச்சி இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப திருப்தி. அதுல ஒரு பெருமன் சத்தனம் பத்தியா அத்தனை பேரும் காரில் தொடச்சி அவர் ஒன்றும் சொல்லல, நம்ம வேண்டாம்னு சொல்லிவிட்டார். நான் பக்தன் போல் இருக்கு, பரம பக்தனா இருக்கணும், இல்லாட்டா என்ன மாத்திரம் ஏன் ஒருத்தர் எடுத்தார். சோ இன்னைக்கு நம்மளுக்கு சுயநலத்துல ஒரு பெரிய பெருமை. பிச்சைக்காரன் வந்து என்ன பிச்சைக்காரன் சொல்லாம எனக்கு பிச்சை போட்டா நான் வாங்கினேன் சாமின்ற மாதிரி இருக்குது. சி பிச்சைக்கார பயிலைக்கு வாடானாக்கா நீ என்ன அப்படி பிச்சைக்காரன் சொல்லிவிட்ட, நீ என்ன வாழ்ந்தான். ஏன்னா நீ பிச்சை வாங்க வந்து பிச்சைக்காரன் தானே, அது எப்படி நீ சொல்லலாம். வந்து நின்றுட்டேன், கொடுக்க முடிஞ்சா கூட, இல்லாட்டா வேலையை பார்த்துன்னு போயா. இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட அப்படி ஒரு கர்வமான ஒரு நிலைமை. சோ பணிவு லிபரேஷன்லாம் விட்டுடுங்க, சரண்டர்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ரொம்ப அப்பால்பட்ட நிலைமை. ஒரு மைண்ட்ல மனசுக்குள்ள யாரையோ நம்ம பார்க்க போறோம், அவன்கிட்ட நம்ம வந்து எந்த விதத்துல பழகணும், எந்த விதத்துல அவனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இல்லாத ஒருத்தன் ஒரு குருட்ட போறதுக்கு அவனுக்கு என்ன கிடைக்க போறது? பிச்சை தான் கிடைக்கும். மாஸ்டர் சொல்லுவார், எங்கிட்ட என்னெல்லாமோ மனப்பான்மைகளை வச்சுட்டு வரா, நோக்கத்தை வச்சுட்டு வரா, இல்ல ஆசைகளை வச்சுட்டு வரா, அது என்னுடைய ஒரு நேச்சர் ஆட்டிடியூட் அப்ரோச். ஏதோ கொடுத்து அனுப்புறேன், ஆனா நான் கொடுக்கறது பிச்சை. நான் கூட கேட்டிருக்கேன், இப்ப யாருக்குதான் நீங்க நிஜமாதான் கொடுக்கறதுன்னா யார் எனக்காக வரானோ. நான் ஒருத்தரும் இங்க வந்து 4 காலில் போட்டுட்டு தண்ட பிரமாணம் பண்ணி சொல்லல, காலத்தோட சொல்லல, ஆனா மனசுல ஒரு பாவம் இருக்கணும். நான் போறவன் குரு, அவன் ரொம்ப பெரியவன், என்னை விட எனக்காக உயிரை கொடுக்கக்கூடியவன். அவன்கிட்ட போய் நான் கேட்க கூடாது, கேட்டா அவனுக்கு அவமானம். இது வந்து அம்மாட்ட போய் குழந்தை எனக்கு பால் கொடு பால் கொடு பால் கொடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா பால் கொடுக்கறதுக்கு தான் இருக்கா. சோ அந்த மாதிரி ஒருத்தன் ஏன் ஒரு சங்கோச்சத்தோட ஒரு மனசுல ஒரு பிரேம பாவத்தோட போய் உட்கார்ந்துட்டு அவன் பாட்டுல ஒரு மூலையில போய் உட்காந்துருப்பான், அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். இங்க குவான்னு கத்திட்டு காலை தொட்டு மாலையை போட்டு பொன்னாடை போத்தி போற்றி 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 நீங்க இது பண்ணிட்டு போறவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா இவருடைய ஒரு ஜென்டில்மேன்லினஸ், ஒரு பண்பு, ஒரு அந்த பழைய காலத்து பிராச்சீன முறையில ஒரு மரியாதை, வந்தவனை வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுன்னு என்னத்தையோ கொடுத்து அனுப்புறாரு. அதை வச்சுட்டு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பாரு நான் என்னத்தை வாங்கிட்டு வந்தேன், என்னடா வாங்கிட்டு வந்தேன்னா பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவு தூரம் போய் என்னடா ஒரு லட்டு துண்டுக்காக போனேன், அது என்ன பண்றது, திருப்பதிக்கு போய் போய் லட்டு வாங்கி வழக்கமாயிடுத்து. சிவன் கோவிலுக்கு போய் விபூதி பில்வ எல்லாம் வாங்கிட்டு வந்து வழக்கமாயிடுத்து. இல்லையா விநாயகர் கோவிலுக்கு போனோம்னா இது இன்னும் சொல்லுவாள் குழக்கட்டை. மெட்ராஸ்ல ஆஞ்சநேயருக்கு போனா வடமாலை. நம்மளுக்கு வேற ஒண்ணும் வாங்க தெரியல. இப்பெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தா என்ன சார் லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்களே, நமக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க. இவன் வாங்கிட்டு வந்தது போறாதுன்னு அதுல பங்குக்கு 4 பேர். எதை பங்கு பிரிக்கணும்? ஒண்ணு இல்லாததை எப்படி நீங்க பங்கு பிரிக்க முடியும்? 0 4ஆல வகுத்து எனக்கு ஆளுக்கு கால் 0 கொடுன்னா என்னத்த 0 கொடுக்கறது நீங்க? அதனால்தான் ரொம்ப ஒரு வருத்தமான நிலை ஏற்படுறது, ஒரு ஏமாற்றமான நிலை வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆங்கிலத்துல பைபிள்ல ரொம்ப அழகா சொல்றா, பக்கெட்டை வந்து கணத்துக்குள்ள விட்டானா எத்தனை தரம் உள்ள முக்கிய எடுத்தாலும் அதுல வந்து தண்ணி இல்லாம வெளில வருதான். ஏன்னா ஓட்டை. நீங்க என்ன 100 தரம் இன்னொரு தரம் விட்டு பாருங்க என்ன வரும், அதுல ஓட்டை அடிச்சா தானே தண்ணி நிற்கும். ஏத்தஞ்சால கூட நீங்க பாக்கலாம், வயலுக்கு தண்ணி பாய்ச்சது எங்க ஊர்ல தஞ்சாவூர் ஜில்லால அந்த காலத்துல உண்டு. அதை வந்து பத்த வைக்க மாட்டான், அது மேல வரத்துக்குள்ள பாய்ச்சி தண்ணி கணத்துக்குள்ளே திரும்ப வந்துடும். அதனால 10 தரம் ஏற்றி இறக்க வேண்டிய ஏத்தம் 100 தரம் ஏற்றி இறக்க வேண்டியிருக்கு. என்ன இருந்தா என்ன குடியானம் வந்தானே போடுறா என்ன 4ன்றோம். சோ இப்ப ரொம்ப பேர் வந்துட்டு போறா. என்ன சார் நாம விழாக்கு போயிட்டு வந்தேன், பசந்த பஞ்சமிக்கு போயிட்டு வந்தேன், கண்டிஷன் அப்படியே தானே இருக்கு அப்படின்னா கண்டிஷன் அப்படிதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணங்க, அங்க போய் வடையை சாப்பிட்டுங்க, பாயசத்தை சாப்பிட்டுங்க, பாபுஜி கொஞ்சம் பாராட்டினுங்க, அவர் ஆமா அம்மா நீ ரொம்ப நல்லவன்னு சொன்னார், அந்த வார்த்தையை கேட்டுன்னு வந்தங்க, சந்தோஷப்பட்டங்க, திருப்திப்பட்டங்க. உள்ள ஒண்ணு இல்லையே. பால் அபிஷேகம் பண்ணா உள்ள ஒண்ணும் போகாது. அந்த கான்ட்ரி மறுபடியும் குளிக்கணும், இல்லாட்டா உடம்பெல்லாம் எறும்பு. ஒரு கப் பால் சாப்பிட்டா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அது பயன்படும். அதனால குருட்ட போய் நம்மள அவர் பாராட்டணும், நம்மள புகழணும்னு எதிர்பார்த்து போறோம் அடையன்.
ரொம்ப ரொம்ப பேர் போயிருக்கா அந்த மாதிரி. அதையும் ஏமாற்றம் அடைஞ்சு வந்திருக்கா. ஒருத்தரும் போனார், நான் பேர் சொல்ல விரும்பல, நம்மள எல்லாரும் தெரிஞ்சவர். அவர் கூட ஒரு 10 பேர் சேலாஸ், அவருக்கு சேலாஸ். வழி பூரா இவர் தற்பெருமை. பாரு, நான் போன உடனே பாபுஜி என்னை எப்படி வர வைக்கிறார், என்னை கட்டிப்பார், ஆஹா நீ வந்து விட்டியா, நீ எப்ப ஏற்பட்ட வேலை செய்கிற, 3 நாள் என்னை பத்தி தான் பேச போறார் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் உட்கார்ந்தார், பாபுஜிக்கு எதிர்க்க நாற்காலியில் உட்கார்ந்தார். அவர் திரும்பி கூட பார்க்கல. 3 நாளைக்கு அப்புறம் அவரோட பேசாதையே இருந்துவிட்டு, நீ எந்த ஊரே, உன் பேர் என்னன்னு கேட்டார். அவருடைய இந்த ஈகோன்றத உடைக்கிறதுக்கு இந்த பலூன், சின்ன குழந்தைகள் பலூன் ஊதிட்டு ஒரு ஊசி குத்துனா போறோம். இவர் தலையை குனிஞ்சுண்டு அழுது ஆத்தியம் பண்ணி திரும்பி வந்து கிட்டத்தட்ட மார்க்கத்தை விட்டுவிட்டார். என்ன சார், என்ன போய் என் பேர் என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், இது வந்து டெலிபோன் டைரக்டரி இல்லப்பா, பேர் எல்லாத்துக்கும் ஸ்பஷ்டமா இல்லை அச்சடிக்கிறதுக்கு. அவருடைய மனசுல உன் பேர் பதிஞ்சிருக்கா. அவருடைய மனசுல உன் பேர் பதியணும்னா உன் காரியம் அந்த மாதிரி இருக்கணும், உன் நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கணும், உன்னுடைய சாதனை அந்த மாதிரி இருக்கணும். அப்போ உன்னை மறக்கவே முடியாதவர். நீ நேரம் வர வேண்டிய தேவையே இல்லை. தாய திறந்தாருன்னா உன் பேர் தான் வரணும். அது பக்தி, அது ஸ்ரத்த, அது ஈடுபாடு ஆன்மீக சாதனையில. சும்மாவானும் போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு 5 நிமிஷம் கண்ணு மூடிட்டு நான் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகை அடிச்சு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு அனுப்பிட்டு விட்டு விடுறாரு. அவரை ஏமாத்த கூட பாக்கிறோம். இப்ப யாரோ சொன்னா உண்டியல்ல போய் பணத்தை போடுற மாதிரின்னு. ஒருத்தர் வந்து அந்த காலத்துல ராஜஸ்தான் லாட்டரியில 1 கோடியோ 50 லட்சமோ புதுசா எடுத்தாங்க, ஹையஸ்ட். பாபுஜிட்ட வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் அந்த மாதிரி அந்த 50 லட்சத்து பரிசு டிக்கெட் வாங்க போறேன், உங்க ஆசீர்வாதத்துல பிரைஸ் வந்ததுன்னா 3ல் 1 பங்கு நான் மிஷின் கொடுக்குறேன்னு. பாபுஜி பதிலே சொல்லல. அவன் எழுந்திருந்து போனப்புறம் இந்த மாதிரி முட்டாளெல்லாம் வச்சு நான் பாரு என்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு, இது பாபுஜி லாலாஜி மகாராஜ் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு, அன்பளிப்பு, இதெல்லாம் கூட நான் சகிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. அந்த மழையை எனக்கு இது கூட தெரியல. அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு 50 லட்சம் வரணும்னா நானா வாங்கிக்க மாட்டேன் அந்த பிரைஸ. மிஷனுக்கு 3ல் 1 பங்கு வாரேன், முழுசா வந்துட்டு போறது அப்படின்னார். நம்ம ஊர்லயே ஒரு வாக்கியம் உண்டு, அதாவது பிள்ளையாருக்கு இல்லி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணான். இது ரொம்ப பிராச்சீன காலத்திலிருந்து வர ஒரு நடைமுறை. பிள்ளையாருக்கு இல்லி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணும். பிள்ளையார் கோவில் கட்டணும்னா திருடிட்டு வரணும் விநாயகர் விக்கிரகத்தை, செய்யக்கூடாது. திருட்டு விநாயகர் இது நம்ம ஊர்ல இது யார வேணா நீங்க கேட்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளா உருவாக்க கூடாது, நம்மளா ஒரு ஸ்தபதியை கூட்டு அதை செய்ய சொல்லக்கூடாது, விக்கிரகத்தை திருடிட்டு வரணும். இது எப்பேற்பட்ட தர்மம், எப்பேற்பட்ட வழிபாடு. இத்தனையிலயும் நம்ம மாட்டிட்டு முழிச்சுட்டு குருநாதர்னு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கும் இதே மாதிரி நம்ம அதை செய்யறோம். அவங்க காலில் போய் 2 தேங்காய் வைக்கிறோம், ஆசீர்வாதம் பண்றதுக்கு வேலை அவனுக்கு ஒரு இது பண்றோம், பொன்னாடை போத்துறோம். அப்புறம் வந்து அவர் என்னத்துக்கு பாய்தரலான்னா ஒரு ஃப்ராட், அங்கேயும் போய் எல்லாம் நீங்க கொடுத்தது தானே, ஏன்னா நான் கொடுத்தேன்னு நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கிறதுக்கு தானே நான் கொடுத்தேன், எங்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கா நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதனால ஒரு குருநாதர்கிட்ட எப்படி போகணும், அவரோட எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும், இதுவே ஒரு பெரிய சயின்ஸ், ஒரு விஞ்ஞான முறையில நம்ம அதை வந்து அறிந்து கொள்ள, கிரகிச்சு கொள்ள ஒரு முயற்சி செஞ்சோம்னா அதுல வந்து பயன்படலாம். இல்லைன்னா சும்மா வாய்ஸ்ல வந்து ஒரு 100 ரூபா டொனேஷன் கொடுத்துட்டேன் சார், அதுவும் அவர்கிட்ட போய் சொல்லுவா. பாபுஜிக்கு அந்த காலத்துல சில பேர் மணி ஆர்டர் அனுப்புவா, 10 ரூபா 5 ரூபா. பின்னாடி இவ வந்து ஒரு மணி ஆர்டர் அனுப்பிச்சு வஞ்சுதாரு கூட கட்டுப்பான். இது வந்து நம்ம இதுவும் ஒரு பழைய முறை தான். இப்போ கோவில்ல போனாங்கன்னா பூஜையை செலுத்திவிட்டு அங்க ஒரு சாட்சி விநாயகரோ ஒரு தெய்வம் உட்காந்துருக்கும், அங்க போய் கை தட்டணும். இது என்னத்துக்குடான்னா அவர் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தாங்க நான் வந்துட்டு போனேன்னு. கடவுள் சர்வஞான வியாபி, எல்லாம் அறிந்தவன், தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான், அவனை முகசுத்தி பண்ணிவிட்டு இந்த பயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோயா, நாளைக்கு அவன் மறந்து போட்டா இல்ல அவன் வந்துட்டு போனான்னு சொல்றதுக்கு இவர்கிட்ட ஒரு இது. இதையே நம்ம இங்கேயும் குருட்ட எதிர்பார்க்கிறோம். ரூபாய் அனுப்பிச்சுட்டு பின்னாடியே நான் போய் கன்ஃபர்மேஷன் கேட்கிறேன் அவர்கிட்டயே. நான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் சார், உங்களுக்கு எப்போன்னு தோன்றுறதோ, இப்போன்னு தெரியறதோ, நிஜமான முறையில நீங்க பண்ணாக்க அவர் மார்பு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கணும். டப்பு டப்புன்னு அடிச்ச உடனே அவர் ஞான கண்ணில் பார்த்தாருன்னா அந்த ஆள் தெரியணும், ஆஹா இவன் என்னை பத்தி யோசிக்கிறான் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்மிஷன் நமக்கு உடனே வரணும். அதுதான் பதில்.
கடுதாசி போட்டு கடுதாசிக்கு பதில் வரலையே எதிர்பார்த்து இருக்கிறோம். ரொம்ப மட பசங்க இருக்காங்க நம்ம மிஷன்ல, பதிலே வர மாட்டேன்றது சார். பாபுஜிட்ட நான் கேட்டேன், இத்தனை பேர் உங்கள்கிட்ட புகார் சொல்றா, தபால் போடுறேன் பதில் போடுறது இல்லைன்னு. அவர் சொல்றார், நான் கடிதம் மூலமா நான் பதில் கொடுக்கறது கிடையாது, என் கடமையை செலுத்தி நான் பதில் கொடுக்கறேன். அவர் ஏன்பா எனக்கு வியாதி, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு லெட்டர் போடுறோம். லெட்டர் போட்ட உடனே இவனுக்கு நோய் விலை போயிடுறது, வலி எல்லாம் போயிடுறது, சுகாதார நிலைமை ரொம்ப நன்னா இருக்கு, ஆரோக்கியமா போயிடுறான். இதை விட இன்னும் நமக்கு என்ன பதில்? அதனால நம்ம குருன்னா என்னன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, குருட்ட எப்படி பழகணும்னு நமக்கு தெரியாது, குருட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அதுவும் தெரியாது. குருட்டு போய் அவர் நம்மள்ட்ட அன்பா இருக்கணும், நம்மளுக்கு கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது, நீ ஜாதத்துல உட்காரியான்னு கேட்கக்கூடாது, கிளீனிங் செஞ்சிருந்தியான்னு கேட்கக்கூடாது. என்ன சார் போனா எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி, நச்சா போச்சு. போன வாரம் போனே இதைதான் கேட்டார், இந்த வாரம் போனே இதைதான் கேட்டார். நான் கூட சில அபியாசிஸ்ட காட்டுவோம், ஏன்டா நேற்றுக்கு பார்த்தேன் குளிச்ச மாதிரி இல்ல, குளிச்சான்னு கேட்டேன். இன்னைக்கு பார்த்தாலும் ஒன்னும் குளிச்ச மாதிரி இல்ல, அதே அழுக்கு சட்டை தலை வாரல, பல்லு தேய்க்கல, இன்னைக்கு குளிச்சான்னு கேட்கறது இல்ல தப்பு. அது எப்படி சார் நீங்க அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், நான் குளிக்கல, என்ன குளிச்சா பளிச்சுன்னு தெரிய வேண்டாமா முகத்துல? இதெல்லாம் கூட ஒரு குத்தம். குரு நம்மள ஒண்ணுமே கேட்க கூடாது, கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு சாஸ்திரத்துல. என்னன்னா காமதேவனும் திறந்துட்டே போ, கொடுத்துட்டே போ. அக்ஷய பாத்திரம், காமதேனு, இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுத்து ரொம்ப ஒண்ணுமே செய்யாம சும்மா ஒரு வீட்டுல உட்காந்துட்டு எப்படி எல்லாம் வாங்கிக்கலான்றதுக்கு நமக்கு நிறைய கதை சொல்லியிருக்கா. ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சார். இந்த அக்ஷய பாத்திரம் ஒருத்தர் கிருஷ்ண பரமாத்மா நம்மள்ட்ட ஒண்ணு கொடுத்துட்டு போனா, அவன் மூஞ்சில டெய்லி போய் எல்ஐசியில் முடிக்க வேண்டாம் பாருங்க. அதுவும் அங்க அவன் மூஞ்சில முடிக்கிறது தான். ஏன்னா அவன் டெய்லி கேட்கறான், இன்னைக்கு எத்தனை பாலிசி, இன்னைக்கு எத்தனை இந்த இன்சூரன்ஸ், நம்மளுக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குறா? சம்பளத்தை கொடுத்துட்டு சும்மா வீட்டுல உட்காரத்துக்காக சம்பளம் கொடுக்குறா? இல்ல பர்ஃபார்மன்ஸ் வேண்டாமா? அதே மாதிரி ஒரு குருட்ட போனோம்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சுட்டு, யாருக்காக செய்யறோம்? அவருக்காக செய்யல, நமக்காக செய்யணும். நம்ம தியானம் பண்ணா நம்ம முன்னேறோம், அவருக்கு அதனால ஒரு நயா பைசா பெனிஃபிட் கிடையாது. நம்ம கிளீனிங் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கண்டிஷன் லைட் ஆகுது, அவருக்கு அதனால ஒரு பெனிஃபிட் கிடையாது. இது கூட அறியாம எல்லாம் அவரே பண்ணிடுவார் சார், செய்யறவர் அவர் தானே. அதுக்கு ஒரு என்னடா ஒரு விளக்கணம், என்ன விளப்பம்னா சொல்லுவாங்களே கிளாரிபிகேஷன். அந்த சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பாடிப்பான், பாட்டும் நானே பாவமும் நானே. எல்லாம் அவர் தான் சார் செய்கிறார். தியானத்தில் உட்கார்றதுக்கே அவரால் தானே சார் ஒரு சக்தி வருது. ஏன் அந்த சக்தி வந்தா நீ ஏன் உட்கார மாட்டேன்ற ஏன் கேட்கறங்க? அதுதான் சார் இந்த வாழ்க்கையில இருந்து என்னத்தை முடியறது நம்மளால, அதுவும் வந்தான் செய்யணும். சோ இந்த ஃப்ராடு பண்ணிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம். முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்னு பேசிட்டாக்க முன்னேற்றம் ஆகாது, படிச்சு பார்த்தாலும் ஆகாது. கடவுளே நம்மளுக்கு முன்னேற்ற பாதையில நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. இது ஒரு அடிப்படை கருத்து. சஹஜ் மார்க்ல நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருந்தால் அவன் செய்ய வேண்டியதை அவன் செய்வான். பாபுஜியே சொல்லியிருக்கார், ஒரு ஸ்டெப் நீ எடுத்தானா, ஒரு அடி எடுத்து வச்சானா அவன் அங்கேருந்து ஒரு அடி இங்க எடுத்து வச்சுக்கிறதுக்கு தயார். ஆனா இந்த ஒரு அடி நம்ம முதல்ல எடுத்து வைக்கணும். நீ எடுத்து வச்சுட்டு வாயன், அப்புறம் நான் ஒன்னும் சந்திக்கிறேன்றது இது இல்லை. ரெண்டாவது, லஞ்சம் கொடுத்து நம்மளால ஒண்ணு வாங்க முடியாது. இது கவர்மெண்ட் இல்ல, கார்பரேஷன் இல்ல, சும்மா 50 100 கொடுத்துட்டு காரியத்தை முடிச்சுட்டு வரத்துக்கு. 5 லட்சம் கொடுத்தாலும் அவருக்கு ஒண்ணுதான், 50 லட்சம் கொடுத்தாலும் ஒண்ணுதான். அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, எல்லாமே உற்பத்தி செய்கிறவர். அவர்கிட்ட போய் நான் 5 லட்சம் கொடுக்கறேன்னு சிரிக்கிறார். இது சமுத்திரக்காரில் உட்காந்துட்டு நான் 2 மண் எடுத்து உனக்கு போட்டுறேன், ஓ சமுத்திரமே எனக்கு நீங்க நிறைய மீன் கொடுன்ற மாதிரி இருக்கு. சோ லஞ்சம் கொடுக்காதுங்கோ, ஃப்ராடு பண்ணாதுங்கோ, சத்திய வாழ்க்கை வாழணும். மனசுல ஒண்ணுமே இருக்கக்கூடாது. பிளாங்க்னஸ் அது தற்காலிக கண்டிஷன் உருவாக்கி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், அது மாஸ்டருடைய அனுகிரகம். பர்மனன்ட் பிளாங்க்னஸ் வரும்படியா நம்ம எப்படி நடந்தா செய்ய முடியும், அது எப்படி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, இதை கத்திக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி விஷயத்துக்கு போனாங்கன்னா குருட்ட உட்காந்துட்டு அவன் திட்டினாலும் சரி உதைச்சாலும் சரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, பெங்களூர் சென்டர்ல ஒரு காலத்துல ஒரு ஹரிஜன் அபியாசி உள்ள விடக்கூடாதுன்னு விட்டான். அங்க பிராமின்ஸ் அந்த காலத்துல பிரிசெப்டர்ஸ் எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு 2-3 வாரம் கம்ப்ளைண்ட் பண்ணார். பாபுஜிட்ட போய் சொன்னேன், அவரை கூப்பிடுனார். அந்த பையன் வந்தான். அது அவன் ஆசிரமம் இல்லை, எந்த இல்லை, நம்புதுன்னு போய் சொல்லு. இல்ல சார் திட்டுறா,
திட்டட்டும், செருப்பால் எடுத்து அடிச்சா கூட நீ எங்க போய் உட்காரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். அதனால இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிளீனிங் எல்லாம் இருக்கட்டும், எத்தனையோ சம்ஸ்காரம் இருக்கு. சம்ஸ்காரம் போன பிறகு கூட நம்மளால ஒரு முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி நிலைமை உருவாகலைன்னா என்ன காரணம்னா நம்மளுடைய ஈகோ, அகங்காரம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்துல என்ன வேணா சம்ஸ்காரம் இருக்கட்டையா, 10 பேரை கொலை பண்ணு பரவாயில்ல, அகங்காரம் போச்சு எல்லாம் போச்சு. அத்தனை சம்ஸ்காரம் போய் இந்த மாதிரி தூய்மை இல்லை, இது வரைக்கும் ஏற்பட்டதே இல்லைன்னு கூட அவர் ஒரு கண்டிஷன் ஏற்படுத்துற அப்புறம் கூட உங்களுக்கு அந்த அகங்காரம் இருந்தது, அது ஒண்ணு போற நம்மளை பாதிக்கிறதுக்கு ஆயுஸ் போற. அதனால்தான் சில டயத்துல திட்டி அடிச்சு கழுதை குதிரைன்னு பேர் சொல்லி ஈகோவை போக்குறதுக்குன்னு இதெல்லாம் ஒரு வழி. அதை தெரிஞ்சின்றவன் அறிஞ்சின்றவன் ஒரு ஞானஸ்தன், ஆஹா பாரு நம்மளுக்காக அது கூட அவர் செய்ய தயார். தன்னுடைய ஜென்டில்மேன்லினஸை விட்டுவிட்டு என்ன கழுதைன்னு அவர் சொல்றதுக்கு அந்த நிலைமைக்கு அவர் இறங்கி இருக்கார். என் மேல எவ்வளவு அன்பு இருக்கணும் என்ன கழுதைன்னு சொல்றதுக்கு. என்னோட ஈகோவை நீக்கிறதுக்காக தானே அவர் சொல்றார். சாதாரணமா அவர் இந்த மாதிரி வார்த்தைகளையே உச்சரிக்க மாட்டாரு, எனக்காகத்தானே உச்சரிக்கார். தன் வாயை கெடுத்துட்டு எனக்காக அவர் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவர். நம்ம என்னைக்கு தெரியறதோ அன்னிலேருந்து நம்மள கழுதைன்னு கூப்பிட தேவையில்லை, போச்சு. அதனால நம்ம குருவரான்ட்ட ஏதாவது ஒரு வேண்டுகோள்னாக்க, என்ன வேணா செய், ஆனா நீ செய்ய வேண்டியது எனக்கு ஆசை. நன்றி.